கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 50 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவேன்னு தேவனை கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாங்க. எந்த சூழ்நிலையிலும், எந்த கஷ்டத்திலையும், எந்த ஒரு ஆபத்திலையும் கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடும்போது அவர் நமக்கு விடுதலை தருவார். அந்த ஆபத்தான இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நம்மளை காப்பாற்றி தூக்கி எடுப்பார். அதான் சங்கீதம் 50:15 எடுத்து வாசிச்சு பாருங்க. அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. இந்த பாட்டிலே இருக்கு பார்த்தீங்களா? தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. இந்த உலகத்துல நம்மளை யார் வேணாலும் மறக்கலாம், யார் வேணாலும் வெறுக்கலாம், யார் வேணாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் வெறுக்க மாட்டார். அன்று கரத்தை பிடித்தவர், என்றும் நம் கரத்தை விடாதவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. இந்த உலகத்துல நம்மளை தாய் மறக்கலாம், தகப்பன் மறக்கலாம், கூட வந்த சகோதரர்கள் சகோதரிகள் மறக்கலாம். நம்மளை எடுத்து வளர்த்த நம்ம தாய் தகப்பனே நம்மளை கை விட்டுருவாங்கங்க. கட்டின புருஷன் கூட நம்மளை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. பெத்த பிள்ளைங்க கூட கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருக்கும், அதுவும் விட்டுடும். ஆனால் நீங்களை நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார், விட்டுட்டு போகவே மாட்டார். என்றென்றைக்கும் நம்ம கூட இருந்து நம்மளை போஷிக்கிறவர் அவர் ஒருவர் மட்டும்தாங்க. ஆமீன். அதை நான் விசுவாசிக்கிறேங்க. எனக்கு அந்த கர்த்தர் அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் நல்லவருங்க. ஆமீன்.